Hello everyone, welcome to our diary. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Get ready with me for Christmas. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லாக்டோகாலமின் பிராண்ட்ல இருந்து சாலிசிலிக் ஆசிட் சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். பாண்ட்ஸ்லேருந்து சூப்பர் லைட் ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 minutes கழிச்சு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ தான் இது கொஞ்சம் நல்லா ஸ்கின்ல ஊறிடும் அண்ட் க்ளோவாக இருக்கும். அவ்வளோதான், 5 minutes ஆகிடுச்சு. இப்போ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் ஃபிட் மீ மேட் ஃபவுண்டேஷன் ஷேட் நம்பர் 330 யூஸ் பண்ணுறேன். இது அப்படியே நம்ம ஸ்கின் மாதிரியே இருக்கும். என் ஷேட் பர்ஃபெக்ட் ஷேட் தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். நான் எப்போவுமே ரொம்ப லைட்டாக வாங்கிடுவேன். எனக்கு இந்த பிம்பிள்ஸ் டார்க் ஸ்பாட்ஸை மறைச்சாலே போதும். மற்றபடி எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இல்லைனா ஃபவுண்டேஷன் கூட யூஸ் பண்ண மாட்டேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு வந்துடலாம். ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக போட்டாச்சு, நெக்லேயுமே போட்டாச்சு. இப்போ வந்து காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிடலாம். கழுத்துலேயும் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நான் ஃபவுண்டேஷன் கழுத்துலேயும் போட்டுட்டேன். ஏன்னா அப்போ தான் ஃபேஸ் தனியாக நெக் தனியாக தெரியக்கூடாது. இப்போது ஐ மேக்கப் பண்ணிடலாம். இதுக்கு நான் வந்து ஒரு நியூட் பிங்க் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த கிளிட்டரி ஐ ஷேடோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு தெரியல, பட் ஆனால் இது கிளிட்டராக இருக்கும் பார்க்கும்போது. நெக்ஸ்ட் இதே மாதிரி இந்த கண்ணிலையும் பண்ணிடலாம். இப்போது லிப்ஸ்டிக், ஐலைனர், மஸ்காரா அதெல்லாம் போடலாம். ஐலைனர் போடுறதுக்கு முன்னாடி கோல்டு ஹைலைட்டர், கோல்டு பேர்ல் பால்ஸ், இதை நம்ம கொஞ்சம் சீக்ஸில் இப்போ நம்ம ரஸ்டி கரண்ட் இந்த ஷேட் லிப்ஸ்டிக்கு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த ப்ரௌன் நியூட் ஷேட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிடலாம். இது என்னோட ட்ரெஸ்ல இருக்க ஃப்ளவர்ஸ் மாதிரியே இருக்கு, அந்த ஷேட்லேயே இருக்குது எக்ஸாக்டாக. இப்போது இன்சைட் பிராண்டோட ஐலைனர், இதே மாதிரி இந்த சைட்லேயே வச்சுட்டு வந்துடலாம். என்னால் இது பார்த்து வைக்க முடியல, மிரர் பார்த்து தான் வச்சாகணும். நான் ஐலைனரும் போட்டாச்சு. இப்போ மஸ்காரா போட்டு
கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்கள் லோவர் லேஷஸ்லேயும் மஸ்காரா அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சென்டர் பார்ட்டிஷன் ட்ரை பண்ணுறேன். ஸ்கூல் டைமில் சென்டர் பார்ட்டிஷன் எடுத்தது, அதோட இப்போ தான் நான் எடுக்கிறேன். சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு ட்விஸ்டட் பிரைட் தான் போடலான்னு இருக்கேன். அதான் எப்படி வரும் தெரியலையே. ஃபுல்லாக போடாமல் இல்லை கொஞ்சம் தூரம் போடலாமா? கொஞ்சம் தூரம் போடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல. நம்ம எப்பவும் போல் சைட் பார்ட்டிஷன் இருக்கிறது தான் பெட்டர். எப்பவுமே ஒன்று பண்ணும்போது அதே தான் பண்ணணும். சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் ஆனால் செட் ஆகாது. எனக்கு அந்த ஸ்கூல் டைமில் தான் இது நேர் கோட் பிடிக்காது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. முடி இன்னைக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த ஹேர் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுடலாம் 2 சைடும். அவ்வளோதான், 2 சைடும் போட்டாச்சு. நம்ம கிளிப் குத்தும் போது இந்த ஹேரை கொஞ்சம் எடுத்துட்டு குத்திட்டு இப்படி வச்சிட்டோம்னா கிளிப்பு குத்துனதே தெரியாது, அந்த மாதிரி க்ளோஸ் ஆகிடும். இப்போ நம்ம கம்பல், செயின், வளையல் அதெல்லாம் போட்டுடலாம். இப்போ வளையல் மட்டும், வளையல் இந்த கையில் வளையல், இந்த கையில் வாட்சு, அப்புறம் ஷால் அண்ட் ஒட்டியானம் போட்டுடலாம். நான் யோசிக்கிறேன், இவ்வளோ வளையல் இருக்குது, இதை ஹாஃபாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக 2 கையில் போட்டுக்கலாமா இல்லை ஒரு கையில் வாட்ச் போடலாமான்னு. சரிடுங்க, ட்ரெடிஷ்னலாக போகிறோம், 2 கையிலையும் வளையலே போட்டுக்கலாம். எப்படி லெஃப்ட் ஹேண்டில் ஈஸியாக போயிடுது, ஆனால் ரைட் ஹேண்டில் தான் ரொம்ப டைட்டாக இருக்குது. இப்போ ஷால் அண்ட் ஒட்டியானம் அவ்வளோதான். எவ்ரி திங் இஸ் ஓவர். இதுதான் என்னோட காஸ்ட். இது இன்னைக்கு என்னோட அவுட்ஃபிட் இதுதான்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you next video. டாட்டா பாய்.